மாஸ் நம்பரை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்லயும் நம்ம டினோட் பண்ணோம். அப்போ இதுக்கு ரெண்டு கடையில நம்ம கிராஃப் வந்து பிளாட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமும் மாஸ் நம்பர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், பைண்டிங் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ இது நமக்கு வந்து ரொம்ப அந்த ரெக்கரன்ஸ் ஆஃப் பீக்ஸ் வந்து கிடைக்குது எங்க அப்படின்னா அந்த ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் வந்து எந்த நியூக்ளியைக்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஷார்ப் பீக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நியூக்ளியை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்றாங்க. இருக்கிறதுல பைண்டிங் எனர்ஜி எதுக்கு மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா அயன் நியூக்ளியஸ்க்கு தான் நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி வந்து மேக்சிமமா இருக்கும். அதனால அயன் வந்து ரொம்ப ஸ்டேபிளான நியூக்ளியை அப்படின்னு சொல்றோம். அடுத்து போக போக நமக்கு திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதோட வேல்யூஸ் வந்து நம்ம இதுல வந்து பார்த்தோம். ஏ வந்து 50 இருக்கும்போது 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், 140னா 8.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், பிட்வீன் 50 அண்ட் 140 இருக்கும்போது 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். நெக்ஸ்ட் வந்து ஏ 238 போகும்போது 7.6 ஆயிடுது.